கண்ணியத்துக்குரியவர்களே, நல்ல அமல்கள் செய்வதன் மூலம் அல்லாஹ் தஆலா 10 700 வரை நன்மையை தருகிறார். நாம் அற்பமாக கருதப்படும் சின்ன அமல்களை செய்தால் 10 700 நன்மைகள் அல்லாஹ் தஆலா தருகிறார். இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் அவை இன்னென்னவை என நிர்ணயித்து எழுதிவிட்டான். பிறகு அதனை விவரித்தான். அதாவது ஒருவர் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று எண்ணிவிட்டாலே அதை செயல்படுத்தாவிட்டாலும் அவருக்காக தன்னிடம் அதை ஒரு முழு நன்மையாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். அதை அவர் எண்ணியதுடன் அந்த நன்மையை செயல்படுத்திவிட்டால் அந்த ஒரு நன்மையை தன்னிடத்தில் 10 நன்மைகளாக எழுதுகிறார். அல்லது 700 மடங்காக இன்னும் அதிகமாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். ஆனால் ஒருவர் தீமையை செய்ய எண்ணி அல்லாஹ்வுக்கு அஞ்சி அதை செய்யாமல் விட்டுவிட்டால் அல்லாஹ் தஆலா தன்னிடம் ஒரு முழு நன்மையை எழுதுகிறார். எண்ணியபடி அத்தீமையை அவர் செய்து முடித்து விட்டாலோ அதற்காக ஒரே ஒரு குற்றத்தையே அல்லாஹ் தஆலா எழுதுகிறார். இந்த ஹதீஸை அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஸஹீஹ் புகாரில 6491வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.